இது என்னதுங்க? சீரக சம்பா அரிசிங்க. சரி சரி சரி. சீரக சம்பா அரிசி சாதம். ம். வாங்க சாப்பிடலாம். இது வாழை இலை கீழே போட்டுக்கிறீங்க? நம்ம தோட்டத்தில் எப்பவுமே வாழை இலையில தான் போட்டு சாப்பிட்றோம். சரி சரி சரி. இது நம்ம தோட்டத்தில் இருந்த முருங்கைக்காய், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுக்கிறோங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாருமே இதில் ஸ்டீலில் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் பானையில் பண்ணி நிற்கிறீங்க? நாங்கள் பானையில் தாங்க பண்ணுறோங்க. இயற்கை விவசாயம்னா பானையில் பண்ணலைன்னா அப்படிங்களா? இது இந்த பக்கம் இதை வச்சுக்கிறீங்க? அது நம்மளது நாட்டு மாட்டு நெய்ங்க. நெய்யா? சரி சரி. உங்கள் பேர் என்னங்க? என் பேர் மயிலா. மயிலாவா? போதும் போதும், குழம்பு போதும். நெய் போட்டுங்களா? போடுங்க. குழம்பு கீழே போது பாருங்க. நெய் போட்டுங்களா? நெய் போடுங்க கொஞ்சம். நாட்டு மாட்டு நெய் நம்மளுதேங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னாவே வேறு லெவலாக இருக்கும். வேறு லெவலாக? நீங்கள் வேணா சாப்பிட்டு பாருங்க. வாங்க. இந்த திறக்க முடியலைங்க, என்னங்க பண்ணுறது? இது போடுங்க. கொடுங்க. நெய் கூட நீங்களே செய்கிறீங்களா? ஆமாங்க. போதுங்க. ஆஹா, என்ன டேஸ்ட்டு! என்ன பார்க்கும்போதே நெய் கமகமன் வாசனை இருக்குது. இப்போ யாருமே இதிலலாம் செய்கிறது இல்லை, நீங்கள் மட்டும் என் பானையில் செய்கிறீங்க? இயற்கை விவசாயம்னா பானையில் செஞ்சு சாப்பிட்டாதான். அது என்ன பலனுங்க பானையில் சாப்பிட்றதுனால? உடம்புக்கு ஆரோக்கியம், நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். சரிங்க. அதனால தான். சரி சரி. டேஸ்ட் எப்படி இருக்குதுங்க? சூப்பர். இங்கே வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள், இங்கே சொல்லுங்கள் டேஸ்ட்டு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக சொல்லணும். நாட்டு மாட்டு நெய், சீரக சம்பா அரிசி, முருங்கைக்காய், சூப்பர் டேஸ்ட்டுங்க. முருங்கைக்காய் சூப்பர். ஆ